ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் கண்டினியூவாக உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் மூலிமா கமெண்ட் தெரிவிங்க. நீங்கள் நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் தெரியல அப்படின்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். பியூர்லி எஜுகேஷன் கிடைக்கும். இதில் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடைக்காது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட்டில் எங்கெங்கே என்ன நடக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே வந்தேன். தெரியும், கிட்டத்தட்ட 10 மணி இல்லை 10 மணி அதுக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணேன். 9 மணி 56 நிமிஷத்துலேருந்தே உங்களுக்கு மார்க்கெட்டுடைய வியூஸை உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நிஃப்டி மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நம்ம வியூவர் வந்து மிகப்பெரிய நஷ்டம் அதிகமாக பண்ணியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எமோஷ்னல் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங் வந்து நம்மளோட சைக்காலஜியில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றத நான் ஆழமாக தெரிவிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் அதை உணர மாட்டேறாங்க. சார், சைக்காலஜிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம மேலே போனால் பை எடுக்க போகிறோம், கீழே போனால் சேல் எடுக்க போகிறோம், இல்லைனா சும்மா இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சும்மா இருக்க போகிறோன்றது தான் வந்து அங்கே மேட்ரு. நிறைய பேர் யாராலும் சும்மா இருக்க முடியல. இந்த விஷயத்தும் அதை சார்ந்தது தான். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து 3.75 lakhs 3,75,000 ஒரே ஒரு நாளில் வாஷ் அவுட் பண்ணியிருக்காரு. இது ஒன்றும் சின்ன தொகை ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லலாம், சார் நான்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் விட்டுருக்கேன் அப்படின்னா. இது வந்து 3,75,000 வந்து மிகப்பெரிய அமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம், ஒரு சிலர் சாதாரண அமௌண்ட்டாக தெரியலாம் உங்களுக்கு. ஓகே, அமௌண்ட் எதுவோ, ஆனால் கான்செப்ட் என்னென்னா எந்த மாதிரி அவர் லாஸ் பண்ணியிருக்காரு எமோஷனலில், அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் எத்தனை பேர் இருந்து அந்த வீடியோ போடுங்க சார் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் கமெண்ட்டில் தெரிவிங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு சில வந்து சும்மா எப்போ நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற விஷயத்தில் ஸோ இந்த மாதிரி நடக்குது, நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துட்டால் வந்து நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாமேன்றது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலையா. ஸோ அதனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு என்ன நீண்ட நாளில் போடல. கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதமாக அந்த வீடியோஸ்லாம் நான் போடல, லாஸ் மேக்கிங் வீடியோஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு நெகட்டிவ் சும்மா எப்போ பார்த்தா நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நெகட்டிவெல்லாம் இல்லை. ஓகே, பார்க்கலாம் இந்த கமெண்ட்ஸ் எத்தனை மாதிரி அந்த அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி 50ல் இன்றைக்கி என்ன நடந்துச்சு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ண விருப்பப்படுறேன் இன்னொரு டைம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணது வேறு. இதில் என்ன மேபி இதில் ஒரு சில தவறு நடந்திருக்கலாம் இல்லையா, அது என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம் ஒரு வேலை அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஹையை தாண்டி மேலே வந்து க்ளோசிங் கொடுத்து இதுக்கப்புறம் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பர் சைட் அப்படின்னா இந்த டிப்ஸ் கால்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே பை இப்படியே வாங்கி மேலே போயிட்டே இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு நினைக்குவாங்க. மார்க்கெட் மேலே போனால் கரெக்ஷன் இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போகும், அப்படியே தான் கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போகாது. ஒருவேளை இந்த மாதிரி கீழே வர சொல்ல நம்மளுடைய எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிங்க. சின்ன எஸ்எல்லோ உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிங்க. அகைன் ரீஎன்ட்ரி போச்சுன்னா திரும்ப ஒரு என்ட்ரி எடுங்க, தப்பே கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னோடய வியூ என்ன, இதுக்கு மேலே வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான். இங்கே ஏன் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். இங்கே ஏன் சார் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோவுக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் போடுவீங்க, கிட்டத்தட்ட 50% வருது. ஸோ அதனால் ரிஜெக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ரொம்ப பெருசாக ரிஸ்க்காக ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நான் சொல்ல ஒரு ஆப்ஷனில் டைம் டிகேட்னாவும் சின்ன கரெக்ஷன்லாம் வந்து பெருசாக லோ ஃபால் ஆகும். ஸோ அதில் வந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டர், ரீஎன்ட்ரி பண்ணுறது பெஸ்ட்டு, ரைட்டுங்களா? சரி, இந்த சப்போர்ட் வந்து ஒரு வேளை பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா எது வரலும் வரும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். 24,980 வரலும் வரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 988க்கு வந்து சப்போர்ட் ஒரு 8 பாயிண்ட் முன்னாடியே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. ஏன்னா அதெல்லாம் பிரேக் அவுட் ஆன இடங்கள் பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் ஏரியாவாக உங்களுக்கு கருதப்படும். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிடுச்சு. இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இதில் ஒரு கரெக்ஷன் எடுத்து அகைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே அப்டர்னில் மார்க்கெட் கண்டினியூ ஆகிடுச்சு. இங்கே பிரேக் அவுட்டை நான் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கன்னு சொல்லுதுன்னா இதுக்கப்புறம் வந்து ஸ்விங்கில் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் சொல்லும் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. இல்லை சார் நான் வந்து அக்ரெசிவாக அந்த சப்போர்ட்டில் இன்னொரு என்ட்ரி எடுத்துட்டேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதில் என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். சார் இந்த இதில் பெரிய ப்ராஃபிட் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ப்ரைஸ் இதுலேயும் திரும்பிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. உங்களுக்கு அந்த சின்ன எஸ்எல்ஐ எப்போ ஸ்விங்கில் கட் ஆகுதோ ஒன்று நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அல்லது லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் உங்களுடைய ஸ்விங் அதாவது ஒரு மேலே போய் ரிவர்ஸ் ஆகுத மார்க்கெட்டை எக்ஸிட் ஆகிடுங்க. அகைன் நியூ பிளான் வாட்சா திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுங்க. அவ்வளோதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து மேலே அகைன் இதோட அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிடுச்சு. சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஸ்டில் அவ்வளோதான். எனக்கு வந்து என்னோடய வியூ இன்னும் அப் சைடுக்கான ஒரு பிளான் தான் இருக்குது. இது டவுன் சைடுக்கான பிளான். ஏன்னா ஸ்ட்ராங் 2 இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இந்த 25,000 சைக்காலஜிக்கல் நம்பர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ட்ராப் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல அவங்க. அப்போ என்ன ஒன்றா கண்டினியூ வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் பார்க்கணும். சரி, ஒரு வேளை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் மாதிரி வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிங்க. அகைன் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். கிட்டத்தட்ட 25,200 வரலும் ப்ரைஸ் வந்து இன்னும் அதுக்கு மேலேயும் போகும். இப்போ இன்ட்ரடே அப்படின்றதுக்காக ப்ரைஸ் அதுவெல்லாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய வியூ தான் அது.
பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் மூலிமா லைக்ஸ் மூலிமா தெரிவிங்க. இல்லை புதுசாக பார்க்குறவங்க இந்த டிப்ஸ் கால்ஸ் நோக்கி பயணிக்கிறவங்க என்னோடய சேனல் அவங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டடி பர்பஸ்க்காக வரவங்க வந்து ரொம்ப கம்மி. 100 பேர் வராங்க அப்படின்னா 5 பேர் தான் வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக வரவங்க. நிமிஷம் 95 பேர் இந்த கால்ஸ் கிடைக்குமா, டிப்ஸ் கிடைக்குமா, இவங்ககிட்ட கால்ஸ் வாங்கிக்கலாமா, எனக்கு நிறைய நஷ்டத்தில் இருக்கேன், கால்ஸ் வாங்கிக்கலாமா, நோ சான்ஸ். காசு வாங்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற ₹1 ₹2 சேர்த்து வச்சுங்க, அதுவும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுங்க. இல்லை கொஞ்சம் இப்போ எச்சரிக்கையாக இருக்கிறவங்க உங்களுடைய பணத்தை பாதுகாத்துங்க. இல்லை இவர் என்ன சொல்கிறது, நான்லாம் எவ்வளோ பேர் கால்ஸ் வாங்கிக்கலாம், நான் பணம் பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து கால்ஸ்னால் வாங்கிக்கோங்க, டிப்ஸ்னால் வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நீங்கள் ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நிஃப்டி 50 என்ன கண்டிஷன் அசம்ஷன் பண்ணுமோ, ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் செய்யப்படும். ஸோ அதனால் இதில் மேலே க்ளோசிங் வச்சுச்சு. ஸோ இந்த தூரத்தை வந்து அழகாக வந்து பேங்க் நிஃப்டி ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. ஆனால் நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் கரெக்ஷன் தேவைப்படுச்சு, கீழே வந்து மேலே போச்சு. ஆனால் இது கண்டினியூவாக வந்து மேலே அப் ட்ரெண்டில் மேலே போயிருக்கு. ஸோ இதனோட தூரம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை டச் பண்ணும். 57,100 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வேளை கரெக்ஷன் ஆச்சுன்னா கூட அது அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான பிளானை கன்வெர்ட் பண்ணிங்க. ஏன்னா அதெல்லாம் சப்போர்ட் எடுத்த இடங்கள். நீங்கள் இந்த 2 ஏரியாவில் உங்களுக்கு ப்ரைஸ் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஓகே ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் அப்படின்னா, சென்செக்ஸில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணுறதுக்கான இடங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. நம்ம நிஃப்டி 50 என்ன பார்த்தோமோ, ஸோ அந்த ஏரியா வந்து 82,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். ஆனால் ப்ரைஸ் வந்து இன்னும் கரெக்ஷன் ஆகிட்டு மேலே போகுமா இல்லை கண்டினியூ ஆகுமா தெரியாது. ஆனால் அதாவது பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ப்ரைஸ் வந்து கீழே மாதிரி ட்ராவல் ஆகுது, பிரேக் அவுட் நடக்குது, தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். 82,400 வந்து ஃபஸ்ட் லெவலும், அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 82,700 வந்து ரெண்டாவது லெவலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிள். சார் அப்போ டவுன் சைடுக்கான பிளான் இல்லை, நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. இப்போ அந்த வீடியோ தான், அந்த நிஃப்டி மிட் கேப்பில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அந்த நபர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். சார் இந்த இடத்துல இந்த மாதிரி நான் காலையில் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அந்த வீடியோக்கு கமெண்ட்டில் சார் அந்த லாஸ் மேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.